ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் இன்னைக்கு திருச்செங்கோடு சிவகுமார் மெட்டல் கார்ட்லேருந்து நான் உங்களுக்கு குப்ராஜ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ராவில் நியூவாக லான்ச் பண்ணிக்கிற ட்ரைப்ளே க்ரோனோ குக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லிட் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதோட விசிலும் வந்துடுது. இதோட பாட்டமும் உங்களுக்கு வந்துடும். இந்த குக்கரோட சிறப்பம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் விசில் கவுண்டர் ட்ரைப்ளே குக்கர். மற்ற குக்கரில் நம்ம விசில் கவுண்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியாது, இதில் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எதனாலும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணமே இந்த விசில் தான். இந்த விசிலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0லிருந்து 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி 9 கவுண்டிங் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒவ்வொரு டைம் நம்ம விசில் வரும்போது உங்களுக்கு இந்த விசிலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. இந்த 0லிருந்து ஒவ்வொரு டைம் விசில் வரும்போது உங்களுக்கு இந்த கவுண்டிங் 1க்கு போகும், அடுத்தது 2க்கு போகும், அடுத்தது 3க்கு போகும். இப்படி ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம ஈஸியாக நம்ம எத்தனை விசில் கவுண்ட் ஆகிருக்குதுன்னு நம்ம விசிலில் பார்த்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் விசில் கவுண்ட் பண்ணுற வேலை இருந்துச்சு. இனிமேல் இந்த குக்கர் வாங்கினா விசில் கவுண்ட் பண்ணுற வேலை இருக்காது உங்களுக்கு. குக்கரை பற்றி ஓவராலாக பார்க்குற மாதிரி இருந்தால், ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லேயே கொடுக்குறாங்க. லாங் லைஃப் கிடைக்கும், அவ்வளோ சீக்கிரம் உடையாது. கேஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கானில் கொடுக்குறதுனால லைஃப் லாங் கிடைக்கும், அடிக்கடி சேஞ்ச் பண்ண அவசியம் இருக்காது. இந்த ஸ்டீலோட கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா SS304 ஃபுட் கிரேடில் தராங்க. ரெண்டாவது இது ட்ரைப்ளேல கொடுக்கறதுனால ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால உங்களுக்கு கேஸ் சேவிங் மிச்சமாக கிடைக்கும். வாங்க இந்த குக்கரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குக்கர் இண்டக்ஷனில் வச்சாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். நான் இப்போ 1 லிட்டர் தண்ணி வரையும் ஊற்றிருக்கேன். எப்பவுமே இந்த கேஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி போடுங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் லாங் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி போடுறோம். சிலிகான் கேஸ்கட் பொறுத்த வரையும் எல்லா கேஸ்கட்டும் கிடையாது, ஒன்லி சிலிகான் கேஸ்கட் மட்டும். நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம எப்பயுமே குக்கரில் முன்னாடி விசில் போடக்கூடாது, ஆவி வந்த பின் தான் வெயிட்ட போடணும். இந்த குக்கர்னு கிடையாது, மோஸ்ட்லி காமனாக யூஸ் பண்ணுற எல்லா குக்கருக்கும் ஆவி வந்து தான் வெயிட்ட போடணும். 1 நிமிஷம் வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம், ஆவி வரட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே ஏர் வருது. நம்ம விசில் எப்படி போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏரோ கொடுத்துருக்காங்க. அந்த ஏரோக்கு நேரம் இந்த 0ங்கிற நம்பரில் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ விசில் கவுண்ட் ஆகுறது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். வாங்க பார்க்கலாம். இப்போ இது கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா நிற்கிற கஞ்சியில் இதில் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ ஒரு விசில் வந்துருச்சுங்க. சேஞ்ச் ஆனது நீங்களே பார்த்துருப்பீங்க. செகண்ட் விசில் வந்துருச்சு பாருங்கள், செகண்ட் சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தான் விசில் கவுண்ட் ஆகிறதா பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு விசில் கவுண்ட் ஆகி சேஞ்ச் ஆகும். நம்ம அதை பார்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் நம்ம பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த குக்கர் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, திருச்செங்கோட்டில் இருக்கிற தெற்கு அரவதியில் சிவகுமார் பாத்திரக்கடைக்கு நேரத்தில் சிவகுமார் மெட்டல் கார்பரேஷன் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். கடையை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.